எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். முதலமைச்சர் அரியணையிலே அமர்த்தப்பட்டிருக்கிறார். அவருடைய பதவி காலம் இன்னும் 1 மாதமோ 2 மாதமோ 3 மாதமோ கட்டாயம் 5 ஆண்டுகள் நீடிக்காது. என்ன ஏதாவது ஒரு பாசிட்டிவா பேசணும்னு பார்த்தா தர்தினியம் முடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். மீண்டும் இதே தமிழ்நாட்டு மண்ணிலே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும். தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். இவன் ஒருத்தன்டா சிரிப்பு காமிச்சின்னு நான் சொல்றேன். என் போட்டோ போடு, அங்க வந்து 1500 பேர் போட்டோ தரேன், நீ முடிஞ்சா கலாய். வெட்டியா இருந்தாலே 4 கொலை பண்றவன் இப்ப வெறுப்புல இருக்கிற இன்னும் வெறியத்தத. நான் டைட்டா கலாயிறேன். நான் சென்னையை சேர்ந்தவன், சென்னை வாசி. லைட்டா ஸ்லாங் மட்டும் அப்படி இருக்கும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் சிக்கமா தான் பேசுறேன், மன்னிச்சுக்கோங்க. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. கேள்வி வாயா. நான் யார் தெரியுமா? பெரியாரின் பேரன், அண்ணாவின் தம்பி, கலைஞரின் உடன்பிறப்பு, என் தலைவர் தளபதியின் போர்வாள்னா. என்னடாப்ப அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இது எல்லாத்துக்கும் மேல திமுரா தௌலத்தா சொல்றேன். நோ உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாத நானி. உதயனா தம்பி நானா ஏன் முன்னால இப்பெல்லாம் பேசாத நானி. அந்த பானை தண்ணி எடுத்து போய் கொட்டி கக்கூஸ் கொடுப்போம். 1000 ரூபாய் கொடுத்து சொல்லுங்க பாத்தீங்களா? அத நிரூபிச்சீங்களா? நீங்க எந்த இடத்துல நிரூபிக்கோ அதே இடத்துல தலைவா இவர் கிரேட் அப்படி நான் பண்றேன். அப்படி உங்களால நிரூபிக்க முடியல, நீங்க உங்க பின்னாடி நிக்கிறவங்க, உங்களுக்கு எழுதி கொடுக்கிறவங்க தலைவா இவர் பண்ண முடியுமா? அழுதுக்கு இருக்க நீ. எந்த தலைவருடைய புகைப்படமும் இடம்பெறல. நம்மளுடைய கொள்கை தான் வழிநடத்துங்கிறதுக்காக தான் எந்த தலைவரும் நம்ம போடல. இங்க ஆஹா திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. எந்த தலைவருடைய புகைப்படமும் இடம்பெறல. மானம் கெட்ட பல அவனும் சொல்றாங்க, மேடை போய் சொல்றாங்க, விஜய் சொல்றாங்க, ஏன்டா இந்த விஜய் தொட்டோம், ஏன்டா விஜய் தொட்டோம் சொல்றாங்க. கன்றாவியே. ஆனா இப்ப மக்கள் என்ன நினைக்கிறேன் வச்சுக்கோங்களேன், ஏன்டா இந்த விஜய் சாருக்கு ஓட்டு போட்டோம், ஏன்டா இந்த விசில் சேர்ந்து ஓட்டு போட்டோம்னு நினைக்கிறாங்க. அது அவள நிலை வந்துருச்சு. சரிடா எங்க அதுக்கு ஏன்டா அவ்வளவு சவுண்ட போடுற. ஆனால் உலக வரலாற்றில் இவ்வளவு தோல்விகளை சந்தித்த ஒரு அரசியல் இயக்கம் இருக்காது, இனி எதுவும் இருக்க போறது இல்லை, இருந்ததும். அதுல பெரும் போறதுக்கு ஒண்ணு இல்லைண்ணா. வேட்டையானது எருமை, இதுல என்ன பெருமை? இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் கூச்சமே இல்ல. கேட்டா கெத்தா. இத்தனை முறை தோற்றும் சற்றும் தளராத அப்படியே அதே உறுதியோட ஒரு கட்சி இருக்கிறது என்றால் டேய் உனக்கு வெக்கமே இல்லையாடா? அதே புத்தெழுச்சியோடு எத்தனை இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். ஏன் செருப்படி வாங்கவா? இடைத்தேர்தல் வந்தாலும் அத்தனையும் எமக்கான கடமாக கருதி மறுபடியும் களத்திலே பாய். ஏனென்றால் இது எலி வேட்டையாடுகிற பூனை அல்ல, இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து. இந்த ஆட்டோ பின்னாடி எழுதிட்டு உன் சுனிய புடிச்சு நீயே. இது பகையை வீழ்த்த வந்த புலி என்பதை தமிழ் பேரிட மக்கள் புரிந்து. மிளகா சட்னி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவேன். வந்தோம் தமிழ்நாட்டு அரசியலே ரொம்ப சின்ன வயசுல வந்து கட்சி ஆரம்பிச்சேன் நான் தான். ஆனா 16 வருஷமா போராடிட்டு அடங்கொக்காலவலி இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படி. ஆனா 16 வருஷமா போராடிட்டு 3 வருஷமா பில்டப் தான் கொடுக்கிறாரு, உன்னத்தையும் உடைக்க மாட்டேங்கிறாரு. ஏன் நான் வெல்லக்கூடாது என்று நீ நினைக்கிறீரோ அதற்காகவே நான் வெற்றி தீர வேண்டும் என்று களத்திலே நிற்கிறேன். நல்லா பேசுறியானே, ஆனா திடீர்னு பார்த்தா லூஸ் குதி ப்ரோ. என்னத்த சொல்றது? வேற அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்தா 1 வயது புடிங்கிருப்ப போட. வேற அந்த 1 மாதம் என்னுடைய கையில ஆட்சி இருந்தா 1 வயது இருக்க முடியாது. ஆளு பாக்க அப்படி இருந்தா ரொம்ப கருப்பா இருந்தா கைப்புள்ள. உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. உன்னை என்னதான்டா பண்றது? விஜய் சார், தமிழக முதலமைச்சர் விஜய் சார் எப்படி ரியல்லையும் ஹீரோவா இருக்காரோ அதே மாதிரி இப்ப ரியல்லையும் ஹீரோவா இருக்காரோ
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் வர்ற நிறுத்துற அவனை. சார் உங்கள்கிட்ட நான் வந்து மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் சார்ட்ட சொல்லி உங்களுக்கு வந்து ஒரு ஐபிஎஸ் போஸ்டிங் வாங்கி தரலாம்னு நினைச்சேன். என்னிடம் வராதீர்கள் தம்பிகள், வகுந்து விடுவேன். சரிங்க சரி. எழுத்தாணியை சங்கிலே குத்தி விடுவேன். கோபப்படாதீங்க. செல்லுங்கள் தோழர்களே. சரிங்க சரிங்க. கேட்டதுக்கு ஆன்சரே வரல. இதனால உங்க மேல கேஸ் போட்டாங்கன்னா அது தாங்குற சக்தி பரவாயில்லைங்க. சேகர் செத்துருவேன். என்னடி இது? இவன் உடம்புல ஹார்மோன்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வாட்ச் பண்றேன். ஹார்மோன் மாற்றத்தினால் ஆணிலிருந்து மாறுபட்டோம். பெற்றவங்க ஒதுக்கியதால் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டோம். இரு என்ன அவசரம்? இருங்க பரோட்டா கால் படி ஃபர்ஸ்ட் டைரக்டர் பேசணும், அப்புறம் பரோட்டா கால் படி இவர் வந்து பேசுறாரு. இது அது இல்ல. ஆஸ் எ மேயர் புரோட்டோகால் படி நான் ஏத்துனேன், அப்புறம் ஐஏஎஸ் ஏத்துவாங்க, அப்புறம் எம்எல்ஏ ஏத்துவாங்க, அதுக்கப்புறம் கவுன்சிலரோ இல்ல சேர்மன் யார் இருக்காங்களோ அவங்க ஏத்து. புரோட்டோகால் படி பரோட்டா காலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க சார், தயவு செஞ்சு. பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலு அப்படியே ஆவணன் பார்த்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. அரசியலுக்குள் நுழைவதாக அறிவித்திருக்கிறார் நடிகர் ராகவா லாரன்ஸ். இவர் தீமாமா கட்சி, அவர் பாக்காவு கட்சி, அவர் ஜாமாத்தி, இவர் பாவுக்கோ தம்பி, இவர் வாப்பாப்போ, இவங்க கட்சியில சேர்றியான்னு கேட்கறதுக்கு வந்துக்கிறாங்க. இன்று காலை 10 மணிக்கு தனது அரசியல் முன்னெடுப்பு குறித்த காணொளியை வெளியிட இருக்கிறார். நான் அரசியலுக்கு வருவது உறுதி. தேதி பின்னர் அறிவிக்கப்படும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நான் அரசியலுக்கு வரணுமா வேண்டாமா? ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு, நீங்க வேற ஆள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இருங்க. நன்றி, வணக்கம்.